தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா தேவா. காவல் புரியும் ஜாமக்காரன் உப்பரிகை மேலமர்ந்து, காவல் புரியும் ஜாமக்காரன் உப்பரிகை மேலமர்ந்து, ராப்பகலாய் திறப்பினில் ஊக்கமாய் வேண்டவுமே, அழிவினை தடுத்திடவும் நாங்களும் உபவாசம் ஆசையை செய்ய, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா தேவா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜாமக்காரர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழும் பொழுது இந்த பூமியிலே சுயம் இருத்தவர்களாய் வாழ முடியும். தேசத்திலே சுகமாய் குடியிருக்க முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவர்கள் சுகமாய் குடியிருப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆனால் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவர்களில் காலேபையும் யோசுவாவையும் தவிர யாருமே, மற்ற யாரும், எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரும் கானானுக்குள்ளே நுழைய முடியல. பின் வந்த சந்ததிகள் தலைமுறையில் நுழைந்தார்களே ஒழிய, விடுதலை பெற்ற எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த கூட்டத்திலிருந்து 2 பேர் மட்டும்தான் உள்ள நுழைய முடிஞ்சுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள்னு சொல்றாரு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை அவங்களால சுதந்திரிக்க முடியலைன்னா, அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய அழைக்கப்பட்ட ஆண்டவரை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அழைக்கப்பட்டவருடைய அழைப்புக்கு மறுப்பு சொல்லி அவருடைய சித்தப்படி வாழ்ந்ததினாலே கானானுக்குள்ளே நுழைய முடியல. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே அழைப்பு வருகிறது. அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரத்திலே சுகமாய் வாழ்வதற்கென்று பூமியிலே ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன், அழைத்தவருக்கு ஏற்ற விதத்திலே பிரியப்படுத்துகிற விதத்திலே வாழ்கிறேனா என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஜாமக்காரன் என்பவன் சுயமாய் அவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, தூங்க முடியாது, எந்நேரம் விழிப்போடு கூட இருக்கணும். அதுபோல் செல்ஃப் சென்டர்ட் லைஃப்பை விட்டு சர்வீஸ் சென்டர்ட் லைஃபுக்கு நானும் நீங்களும் மாற வேண்டும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தருகிற புது வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் இனி பழைய வாழ்க்கையை தொடர்வதற்கோ சுய விருப்பத்தின்படி வாழ்வதற்கோ அனுமதி இல்லை. அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுவரையும் என்னை சுற்றியே நான் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்காக மரித்து உயிர்த்தவர் எனக்குள்ளே வாழுவதற்கு நான் ஒப்பு கொடுத்த பின்பு அவரை போல அவர் சித்தப்படி வாழ்வதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, செல்ஃப் சென்டர்ட் லைஃப்லேருந்து சர்வீஸ் சென்டர்ட் லைஃப். பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து அதே தான் பண்ணார். அவர் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் வாழவே இல்லை. பிதாவினுடைய பணியை செய்வதற்காகவே வந்தவர் வாழ்ந்து காட்டினார். எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான். ஜாமக்காரனை போல கண் துஞ்சாதபடி திறப்பில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நான் அழைப்பு பெற்றவரை அழைத்தவரை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன அவர் தருகிற மன்னிப்பு, அவர் தருகிற புது வாழ்வு, இதை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காய் வாழப்போகிறேன் என்ற ஒரே நோக்கத்தோடு
வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். என்னை சுற்றி சுயத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே நியூ லைஃப் கொடுக்குற ஒரு அழைப்பு என்னென்னா, செல்ஃப் சென்டரை விட்டு சஃபரிங்க்கு வர போகிறேன், செல்ஃப் சென்டரை விட்டு சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே அதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். மரித்து உயிர்த்தெழுந்தவர் சதா காலங்களிலும் நமக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார். ஆமேன்.